மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, மாணவர்களே, மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் அங்கீசநாதன் பற்றிய விவரங்களை பார்ப்போம். அங்கிசம் என்றால் என்ன? அங்கீசநாதன் ஜோதிடத்தில் என்ன பங்கு வகிக்கிறார்? அவருடைய ரோல் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அங்கிசம் என்றால் தோல் கொடுத்தல், கூறு, பங்கு, வாழையடி வாழையாக வளர வேண்டிய ஒரு அம்சம் அங்கீசநாதன். அப்போ அந்த அங்கீசநாதன் என்பவர் யார்? ஒரு நட்சத்திரம் ஒருவருக்கு அதிபதியாக இருக்கும்போது இன்னொருவர் அந்த நட்சத்திரத்திற்கு தோள் கொடுத்து, அதாவது கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அவருக்கு தோள் கொடுத்து அவரை தூக்கிவிடக்கூடிய அல்லது தூக்கி நிமிர்த்தக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரமே அங்கீசநாதன் என்று கூறுகிறோம். அந்த அங்கீசநாதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கிரகங்களுக்கு இந்த 27 நட்சத்திரங்களை சரிபாதியாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையிலேயே எந்தெந்த நட்சத்திரத்திற்கு யார் யார் அங்கீசநாதனாக வருவார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கீர்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சூரியன் அங்கீசநாதனாக வருகிறார். அதுக்கு பிறகு ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சந்திரனே அங்கீசநாதனாக வருகிறார். புனர்பூசம், பூசம், ஆயிலியம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் அங்கீசநாதனாக வருகிறார். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு புதன் பகவான் அங்கீசநாதனாக வருகிறார். அஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் அங்கீசநாதனாக வருகிறார். விசாகம், கேட்டை, அனுஷம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சுக்கிர பகவானே அங்கீசநாதனாக வருகிறார். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் அங்கீசநாதனாக வருகிறார். திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ராகு பகவான் அங்கீசநாதனாக வருகிறார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு கேது பகவான் அங்கீசநாதனாக வருகிறார். ஜாதகம் பார்க்கும் பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டமையானால் ஒரு ஜாதகம் பார்க்கின்ற பொழுது அவர் எந்த லக்கணத்தில் இருக்கிறார், அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்கணம் என்பது சிரசு, அதாவது உயிர். அப்போ நட்சத்திரம் என்பது உடல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த உடலானது கஷ்டப்படக்கூடிய காலத்தில் உதாரணமாக பார்த்தோமானால் குருவின் நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது எல்லாமே குருவினுடைய நட்சத்திரமாக வருகிறது. அப்போ இந்த குருவுடைய நட்சத்திரம் விசாகம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அந்த விசாகத்திற்கு சுக்கிரன் என்பவரே ஒரு அங்கீசநாதனாக வருகிறார். அப்போ இந்த குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஜாதக ரீதியாக குரு கெட்டு போயிருந்தாலும், அவர் 6, 8, 12 மறைந்திருந்தாலும், அந்த குரு பகவான் ஒரு அசுப கிரகத்தின் சாரம் பெற்று அமரக்கூடாத இடத்தில் அமர்ந்திருந்தாலும், அந்த குருவின் தசையானது 16 வருடங்கள் நடக்கப் போகின்ற காலங்களில் அந்த ஜாதகருக்கு முழுமையான தீங்கவே குருநாதர் செய்வாரா, குரு பகவான் செய்வாரா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? புத்திநாதனை பாருங்க, தசாநாதனை பார்த்துட்டீங்க, புத்திநாதனை பாருங்க, அந்தரநாதனை பாருங்க. அப்போ புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு, அந்தரநாதன் எங்கே இருக்கிறாரு, அவங்களுடைய நிலைப்பாடுகளை வைத்து நீங்கள் பலன்களை கூறுங்கள் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற போதிலும் அந்த குரு பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் அமர்ந்து விட்டாலோ
அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் அமர்ந்து விட்டாலோ, சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு இணைப்பான இடத்தில் 2 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்து விட்டாலோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் வெற்றி அடைந்து வெற்றி வாகை சூடுவார் என்று அர்த்தம். அதுக்கடுத்து ஒரு உதாரணமாக பார்ப்போம். ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? கேது பகவானுடைய நட்சத்திரம். அவருக்கு அங்கிசநாதன் யாரு? சூரிய பகவான். அப்படின்னா அந்த அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய, அப்படியே எடுத்துக்கலாம், அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம், பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 3 நட்சத்திரத்திலையும் இந்த கிரகங்களுடைய அமைவு இருக்குது. இவற்றில் ஏதேனும் ஒன்று கெட்டு போயிருந்தாலோ அல்லது இவற்றில் ஏதேனும் ஒரு இடத்தில் அசுப கிரகங்களோடு இவர்கள் சேர்ந்திருந்தாலோ, அசுப கிரகங்களினுடைய சாரம் பெற்று அமர்ந்து இருந்தாலோ அவர்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் கெடுதல் நடக்குமேயானால் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இந்த குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக எண்ணற்ற பயிற்சிகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த பயிற்சிகள் இணைய வழியில் 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இரவு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடத்தில் தெரிய வேண்டும், புரிய வேண்டும், இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் 99 76 83 60 64 தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த மகாசக்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மற்றும் இந்த அங்கிசநாதனை பற்றி பார்த்தோம். நாளை மறுநாள் முகம், ஒவ்வொருவருடைய முக தோரணைகளை வைத்து எவ்வாறெல்லாம் பலன் சொல்வது, எப்படி சொல்லுவது, அந்த முகத்தினுடைய அமைப்பு, முடியுடைய அமைப்பு, கண்ணினுடைய அமைப்பு, நெற்றியினுடைய அமைப்பு, இந்த முக லட்சணம், உங்களுடைய முக லட்சணம் எப்படி என்ற ஒரு விரிவான பலன்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.